ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 26 வசனங்களை நாம் தியானிப்போம். 21வது வசனத்திலிருந்து 26 வசனங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக 15வது வசனத்தை பாருங்களேன். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. அந்நாட்களிலே, அந்த நாட்களிலனா அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று பெந்தேகோஸ்தே நாள் இல்லைங்களா, இதற்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா 10 நாள். ஸோ அந்த நாட்களிலே, அந்நாட்களிலேனா அந்த 10 நாள் இடைப்பட்ட அந்த நாட்களில பேதுரு என்ன பண்றாரு, எழுந்து அங்க கூடியிருந்த 120 பேரை என்ன பண்றாரு, அட்ரஸ் பண்றாரு. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்தாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா வெறும் 120 பேர் தாங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, ஒரு மரத்தை அதனுடைய கனியை வைத்து தான் நீங்க என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும்ட்டு. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 3 வருஷத்துல அவரை உண்மையாக பின்பற்றியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 120 பேர் தானா. பாத்தீங்களா, அப்போ மற்றவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? பன்னுக்கு, ரொட்டிக்கு, மீனுக்கு, அற்புதம் இல்லைங்களா, சுகத்திற்கு. ஸோ இந்த சரீர ஆதாயத்திற்கோசரம் தான் பல ஆயிரம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பூமியில அவர் வாழ்ந்த போது பின்பற்றி இருக்கிறாங்க என்பதற்கு சான்று, ப்ரூஃப். ஸோ இந்த 120 பேர் மாத்திரத்தான் யார் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றியவர்கள் இல்லைங்களா. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கற்பித்த அந்த உபதேசங்களை அவர்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல இல்லைங்களா. அவர் சொல்றார், யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இடரல் அடைந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஸோ ஆண்டவர் அங்க மிஞ்சி இருந்த அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. அதற்கு பேதுரு சொல்றாரு, எங்க ஆண்டவரே போவோம், எங்க போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, அதாவது நித்திய ஜீவன் கொடுக்கிறவர் நீங்க தான், உம்மை விட்டுட்டு நாங்க எங்க ஆண்டவரை போவோம்ட்டு சொன்னாங்க. அற்புதமான வேத பகுதி. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லோருமே நம்ம கிட்ட, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல எல்லோருமே நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது இல்லைங்களா. ப்ராமிஸ் பண்ணுவாங்க, சத்தியம் சத்தியம் வைப்பாங்க, நான் யார் விட்டாலும் நான் விட மாட்டேன் இல்லைங்களா. ஒரு ஜோக் வருது, வாடா சினிமாக்குள்ள போறது நினைக்கிறேன். சொல்றாங்க, ப்ராமிஸ் பண்றாங்க. ஈவன் இந்த மேரேஜ் வாவ்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. கல்யாணத்துல கூட வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் சுகத்திலும் பலத்திலும் அதுலயும் இதுலயும் எதுலயும் நாங்க ஒன்னாவே இருக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சூழ்நிலைகள் அப்படியாக இருப்பது இல்லை இல்லைங்களா. ஏன்னா சில தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறதே எதுல தான் எடுக்கிறோம், எக்ஸைட்மெண்ட்லயும், சந்தோஷமா. கேட்டு இருப்பீங்க இல்லைங்களா, சந்தோஷமா இருக்கிறப்ப நீ எந்த ஒரு பிக் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு கேட்டுக்கிறீங்களா இல்லைங்களா. உண்மைதான். ஏன்னா ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சி பூர்வமாக அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக செயல்பட ஆரம்பிப்போம். அதனுடைய பின் விளைவுகள், அதற்கு நம்ம செலுத்த வேண்டிய விலைக்கரையம் எல்லாம் எதையும் நம்ம யோசிக்காமலே என்ன பண்ணிடுவோம், டிசிஷன் எடுத்துருவோம். அப்புறமா காலம் முழுக்க ரெக்ரெட் பண்ணுவோம், கவலைப்படுவாங்க ஒரு சிலர். ஸோ உண்மைதான், நிறைய பேர் வாக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் உங்க கூடவே என்ன பண்ண போறோம், வர போறோம்ட்டு. பட் என்ன பண்ணிடுறாங்க, பாதியிலேயே கைவிட்டு துரோகம் பண்ணிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, சீட் பண்றாங்க, ஏமாத்திடுறாங்க, துரோகம் பண்ணிடுறாங்க.
விவாகரத்து பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல எல்லாம் விட்டுட்டு போனவங்களெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். ஒரு நாளே விட்டுட்டு போன கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? விவாகரத்துல பிரிஞ்சு போயிடறாங்க. இப்படி பல்வேறு சூழ்நிலையில நான் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் நம்மளை கை விட்டுட்டு போற நிலைமை நம்மளை சுற்றி நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு சிலர் ரொம்ப உண்மையா தான் இருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க கூட பாத்தீங்கன்னா மரணத்துல நம்மளை விட்டுட்டு தான் போயிடுவாங்க. அல்லது நாம கூட அவங்கள மரணத்துல விட்டுட்டு போயிடுவோம். என்ன சொல்ல வேணா, இந்த பூமியில யாருமே நிரந்தரமானவங்க கிடையாது. யாருமே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல கூட இருப்பாங்க என்பதற்கு எந்த விதமான கேரண்டி கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போகத்தான் செய்வாங்க. போலனாலும் மரணம் என்பது அவர்களை நம்மை விட்டு பிரித்து விடும். ஆனா என்றென்றைக்கும் நம்மை விட்டு போகாத ஒரே ஒருவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் பாத்தீங்கன்னா மரணம் கூட அவரை நம்மை விட்டு பிரிக்காது. அவருடைய அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அது என்னன்னா இருக்கட்டும், லிஸ்ட் நீங்க போட்டுக்கோங்க. சுகம், பலன், உயர்வோ தாழ்வோ, பசியோ துன்பமோ வியாதியோ வறுமையோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு மரணம் கூட நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும் பிரிக்க மாட்டாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுடைய அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். அது சத்தியம், அது உபதேசம். நாம அவரை விட்டு போக நினைச்சாலும் அவர் நம்மை விட்டு போவது இல்லை. நாம அவருக்கு உண்மையா இல்லாத பட்சத்திலும் அவர் நமக்கு உண்மையாக இருப்பார். இதுவும் சத்தியம். தீத்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்டு மறந்துட்டீங்களா? நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இங்க 21வது வசனம் வாசிப்போம். 21 இருந்து 26 வசனங்களை வாசிச்செல்லாம் அப்புறம் தியானிப்போம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்கள் உடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, மேல போயிட்டாரு. போயிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் குறையிறான். 12 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் குறையிறான். அவன் யாரு? யூதாஸ். கடந்த பாடத்துல அது உங்களுக்கு நான் டீச் பண்ணேன். ஸோ இப்போ இங்க பேதுரு அங்க இருக்கிற 120 பேருக்கு அட்ரஸ் பண்றாரு, பேசுறாரு. ஏன் பாத்தீங்கன்னா, இப்போ யூதாஸ் விட்டு போன அந்த இடத்தை என்ன பண்ணும், நிரப்பணும். ஏன் பேதுரு எழுந்து அட்ரஸ் பண்றாரு என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் திறவுகோலை யாருக்கிட்ட தான் கொடுத்திருந்தாரு? பேதுரு கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது பேதுருவை தான் ஆண்டவர் இந்த பூமியில ராஜ்யத்தின் திருச்சபைக்கு என்னவா வைத்திருந்தாரு, இன்சார்ஜா வைத்திருந்தார். அதனாலதான் பேதுரு என்ன பண்றாரு, ஏனென்று நின்று அட்ரஸ் பண்றாருங்க. இது மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு கவனம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பேதுரு தான் என்ன பண்றாரு, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்றாரு இல்லையா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, என் சபையை, இந்த ராஜ்யத்தின் சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப சொல்றாரு பாருங்க, 16ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனம் பாருங்களேன். இல்ல 18ல இருந்தே வாசிப்போம் கான்டெக்ஸ்ட்காக. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை யாருக்கு தராரு? பேதுருக்கு. பூலோகத்தில் நீ கட்டுகிற எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஸோ இங்க யூ தே என்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தான் அதை உங்களால பார்க்க முடியும். அது நம்மளோட இது கிடையாது, வேற எப்பனா பார்ப்போம். ஸோ பேதுருக்கு இந்த ராஜ்யத்தின் சபைக்கு திறவுகோலை யாருக்கிட்ட கொடுக்குறாரு? பேதுருக்கிட்ட கொடுக்குறாருங்க. அதாவது இன்சார்ஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நியமிக்கிறாரு பாத்தீங்கன்னா பேதுருவை. ஸோ அந்த இன்சார்ஜ் என்ற அந்த தலைமைத்துவத்திலிருந்து நின்று கொண்டு தான் பேதுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த 120 பேரை என்ன பண்றாரு? அட்ரஸ் பண்றாரு. நல்லா கவனிச்சுக்குங்க, இங்க தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்கார்டிங் டு த prophecy program, the next big event is tribulation, the 70th year அல்லது the 7 years tribulation period. இதுதான் இல்லைங்களா? அதாவது தீர்க்க தரிசனத்தின்படி அடுத்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ்வு என்னன்னா, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரித்தாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு இல்லைங்களா? இப்போ அடுத்து என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த 70வது வாரம் சம்பவிக்கணும். அதாவது தானியேல் 2ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன் இல்லைங்களா? அது சம்பவிக்கணும். இப்ப அந்த சம்பவம் நடந்திருந்தோம். அடுத்தது ராஜ்யம். இப்ப 7 வருஷம் தான் அந்த உபத்திரவ காலம் இல்லைங்களா? 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாரு. அவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு. அந்த ராஜ்யத்துல இந்த 12 சீடர்கள் என்ன பண்ணும்? அப்போஸ்தலர்கள் 12 சிங்காசனங்கள் மேல உட்கார்ந்து கொண்டு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பது தான் அக்கார்டிங் டு ப்ராஃபசி. இதுதான் அடுத்து நடக்கணும் இல்லைங்களா? ஏன் பாத்தீங்கன்னா பேதுருக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பற்றி ஒன்றும் தெரியாது. ரகசியம் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியமானது பேதுருக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு கூட தெரியாது, பேதுருக்கு தெரியாது இல்லைங்களா? சோ அவருக்கு இந்த ரகசியம் தெரியாத அடுத்து என்ன நடக்கணுமோ அதை அதற்கு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ அந்த 12வது ஸ்லாட் அந்த ஷீட் வேக்கண்டா இருக்கு இல்லைங்களா? காலியா இருக்கு இல்லைங்களா? யூதாஸ் மரிச்சு போயிட்டா இல்லைங்களா? இப்ப அந்த 12வது அப்போஸ்தலனை இங்க தேர்வு செய்யும்படியாக பேதுரு எழுந்து நின்று என்ன பண்றாரு? பேசுறாரு பாருங்க. 12 முக்கியங்க. அது சும்மா ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை சும்மா தெரிஞ்சு கொள்ளுங்க. 12 என்பது ராஜ்யத்தினுடைய எண், கிங்டம். 12 நம்பர் 12 எதோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னா ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன்னா 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க இல்லையா? இஸ்ரவேலின் கோத்திரம். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் எதுவுமே சும்மா எல்லாம் செய்யறது கிடையாது. எல்லாமே பிளானோட செய்யறவர். அவர் செய்யறதுல எல்லாமே பிளான் இருக்கும், ஆர்டர் இருக்கும். விளங்குதுங்களா? இந்த உலகத்தை படைத்ததுலயும் இருக்குது. ஆண்டவர் படைத்த A to Z இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்க தவறுன வாசம் தான் இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் பார்ப்போம். சோ இப்போ 11 பேர் தான் இருக்கிறாங்க. 11 பேரோட எல்லாம் ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. 12 சிங்காசனம் இருக்கு. சோ 12வது அப்போஸ்தலனை இப்போ என்ன பண்ணும்? தெரிந்து கொள்ளணும். அதை தான் இங்க என்ன பண்றாரு? பேதுரு அட்ரஸ் பண்றாரு பாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்பதாக. அதாவது ஒரு மேரத்தான் இப்போ ஓடுவாங்க இல்லைங்களா நிறைய பேரு. ஸோ அப்படியாக ஒரு மேரத்தான் நடக்குது. எல்லா ஜனங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் பாத்தீங்க ஒரு இடம் வரப்ப அந்த வி ஷேப் 2 வழி வரும் இல்லைங்களா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் ஒரு வழியில ஓடுறான். இன்னும் ஒருத்தர் என்ன பண்றாங்க? இன்னும் நிறைய பேர் இந்த டைரக்ஷன்ல போறோம். 2 டைரக்ஷன் இருக்குதுங்க. ஒரு டைரக்ஷன்ல ஒருத்தன் ஓடுறான், இன்னொரு டைரக்ஷன்ல நிறைய பேர் ஓடுறாங்க. அந்த மேரத்தானை அரேஞ்ச் பண்ண அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? அங்க மைக்ல இருந்து கத்துறாங்க.
அங்க ஜோரா கத்துறாங்க, இல்ல தப்பு தப்பு தப்பு, நீங்க அந்த சைடு என்ன பண்ணாதீங்க, ஓடக்கூடாது, நீங்க இந்த வழியா ஓடணும். அதாவது இந்த ஒருத்தன் ஓடனா இல்லைங்களா, அதுதான் சரியான ரூட்டு. இவங்க ஓடுறதெல்லாம் வந்து என்ன, ராங் ராங் ரூட், ராங் டர்ன்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து இவன் மைக்ல இருந்து கத்துறான், அது ராங் டர்னு, அந்த சைடுல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, இந்த ஒருத்தன் ஓடுறான் பாருங்க அதுதான் சரியான வழி, அந்த சைடு ஓடுன்ட்டு அவன் சொல்றான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க திரளான ஜனங்கள் ஓடுறாங்க இல்லைங்களா, அதனால எல்லாருமே இவன் சொல்லியிருந்த வந்து காதுல போட்டுக்காம என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே இந்த சைட்லயே ராங் டர்ன்லயே ராங் டைரக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, ஓடினாங்க. இதை பார்த்து அவன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான் இல்லைங்களா, அவன் என்ன பண்றான், இதை பார்த்துட்டு ஐயோ என்னப்பா நம்ம சொல்லி கூட யாருமே கேட்கல, எல்லோருமே இந்த சைடு தான் போறாங்க, மெஜாரிட்டி மைனாரிட்டினே சொல்ல முடியாது, ஆனா இந்த சைடுல ஒருத்தன் தான் ஓடுறான், மீதி எல்லோருமே அந்த சைட்ல தான் ஓடிட்டு இருக்கிறாங்க ராங் டர்ன்ல. ஸோ அதை அரேஞ்ச் பண்ண அந்த அனௌன்ஸ் பண்றவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, ஓகேப்பான்ட்டு இந்த ஒரு சைட்ல ஓடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா கரெக்டா, அவனுக்கு சொல்றான், தம்பி நீ ஒண்ணுக்கிறது அந்த சைட்ல ஓடாத, இவங்க ஓடுறாங்க இல்லைங்களா, இந்த சைட்ல நீ என்ன பண்ணு, இந்த ரூட்ல ஓடு, அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்ட்டு சொல்றாங்க பாருங்க. இந்த கதையில உங்களுக்கு எதனா புரிஞ்சிச்சிங்களா? இங்க உண்மையான நடந்த சம்பவங்க இது. பாருங்க, இந்த மேரத்தானை ஆர்கனைஸ் பண்ணவங்க தங்களுடைய அந்த ரூல்ஸையே மாத்திட்டாங்க. எதற்காக, மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த சைடு போற தவறான வழியில போனாலும் எல்லோருமே அந்த சைடு தானே போறாங்க, சோ அதுதான் சரியான வழின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரூல்ஸையே மாத்திட்டாங்க. இவன் ஒருத்தனை வந்து கணக்குல ஏற்றுக்கொள்ளல, விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த எக்ஸாம்பிள் எங்க கொடுத்தோம் பாத்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 26 வேத பகுதியும் இதை தாங்க குறிக்கிறது. என்ன குறிக்கிறதுனா, இன்னைக்கு இருக்கிற நிறைய பைபிள் டீச்சர்ஸ், ஸ்காலர்ஸ், நான் சாதாரணமானவங்களை சொல்லுங்க, ரொம்ப அதிக பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு எத்தனையோ டிகிரி ஹோல்டர்ஸ், பிஹெச்டி, டாக்டர், ரெவரண்ட், பிஷப்ஸ், நீங்க போய் வாசிச்சு பாருங்க, எத்தனையோ பைபிள் கமெண்டரிஸ் எழுதின கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் இங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஈவன் இவங்களை பின்பற்றவங்க விசுவாசிகள் கூட வந்து அவங்க சொல்றதை தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பேதுரு வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாரு, பீட்டர் அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து இங்க என்ன பண்ணிட்டாரு, ஒரு தவறு செஞ்சிட்டாரு. பேதுரு வந்து இப்போ வந்து அந்த 12வது அப்போஸ்தலனை வந்து என்ன பண்ணிக்க கூடாது, சூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அந்த இடத்தை ஆண்டவர் வந்து யாருக்காக வைத்திருந்தாராம், பவுலுக்காக வந்து அந்த ஷீட்டை ஆண்டவர் வைத்திருந்தாருன்ட்டு நிறைய பேர் போதிப்பாங்க. நீங்க போயிட்டு அந்த கமெண்டரிஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, இப்படிதான் போதிச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க எல்லாம் என்ன ஒரு எவ்வளவு பெரிய பிளண்டர், எவ்வளவு பெரிய மிஸ்டேக் இங்க பண்றாங்க பாத்தீங்களா. அவங்க சொல்றாங்க, இல்லப்பா பேதுரு வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவர் வந்து யாருக்காக என்ன பண்ணிருக்கணும், பவுலுக்காக வந்து வெயிட் பண்ணிருக்கணும், பவுலை தான் ஆண்டவர் 12வது அப்போஸ்தலனாக என்ன பண்ணுவாரு, தெரிந்து கொள்ள காத்துட்டு இருந்தாருன்ட்டு போதிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. வேதத்தை நான் படித்து ஆராய்ந்த வரைக்கும் நான் சொல்றேன், என்னுடைய கன்விக்ஷன் எனக்கு உறுதியா தெரியும், ஆண்டவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய சித்தத்திற்கு மாறாக எல்லாம் வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாதுங்க. அதாவது இந்த விஷயத்துல சொல்றேன், நான் வேதத்துல வந்து அவருடைய சித்தத்தை எல்லாம் வந்து யாருமே ஓவர் ஸ்டெப் எல்லாம் பண்ண முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. எந்த மனிதனும் ஆண்டவருடைய சித்தத்தை வந்து என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ பவுலை வந்து ஆண்டவர் வந்து 12வது அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றத வந்து நான் என்ன பண்றது கிடையாது, நம்புறது கிடையாது. இந்த ஆண்டவர் வந்து பவுல் தான் 12வது அப்போஸ்தலன்ட்டு தீர்மானிச்சுட்டு இருந்தா அதை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் மாற்றவும் முடியாது. ஈவன் பேதுருவால கூட அதை வந்து என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது என்பது என்னுடைய மை ஃபர்ம் கன்விக்ஷன். விளங்குதுங்களா இல்லைங்களா? பாருங்க,
பேதுரு தப்பு பண்ணிட்டாரு பண்ணாருன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா அவங்க வேதத்தையே வந்து என்ன பண்றாங்க, குறை சொல்லறாங்க. ஏன்னா பேதுரு வந்து அவர் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவருங்க. பாருங்க, அங்க இருந்த அந்த 120 பேர் அந்த மேல் அறையில இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுல இருக்கிற யாருமே வந்து என்ன பண்ணல, இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளல என்பது உண்மை. ஆனா சீடர்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்து பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. வாசிப்போம் யோவான் 20ஆம் அதிகாரம், ஒரே ஒரு பேஜை திருப்புங்க. 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்களேன். அவர்கள் 21ல இருந்து வாசிப்போம் கான்டெக்ஸ்ட்காக. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு நடக்கிற சம்பவங்க. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, 22வது வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். விளங்குதுங்களா இல்லைங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க. இங்க 120 பேர் காத்திருக்கிறவங்க இப்பதான் பெற்றுக்கொள்ள போறாங்க, இன்னும் பெற்றுக்கொள்ளல. ஆனா சீஷர்கள் வந்து ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க, பெற்றுக்கொண்டுட்டாங்க. பேதுரு வந்து பேதுருக்குள்ள ஆல்ரெடி யார் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்க. வசனம் இருக்கா இல்லைங்களா? சோ பேதுரு வந்து ஆல்ரெடி வந்து பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல தாங்க இருக்கிறாரு. அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து தான் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு, பேசுறாரு. அதனாலதான் இந்த வேத வசனம் இன்ஸ்பயர்டுன்னு நாங்க சொல்றோம் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? எல்லா வசனமும் இன்ஸ்பயர்டுங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லிதான் இது எழுதியிருக்கிறாங்க என்பதுக்கு மாறாக இன்றைக்கு வந்து பைபிள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த வேத பகுதியில வந்து சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இந்த வேத பகுதியை ஹேண்டில் பண்ணாங்கன்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடியல பாருங்க. ஸோ தேவனுடைய சித்தத்தை தான் இங்க வந்து என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து செய்துட்டு இருக்கிறாரு. அதற்கு சான்று அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருக்கிறாரு. இப்ப இவ்வளோ பெரிய டிசிஷனுங்க இது, பிக் டிசிஷன். என்ன சொல்லுவாங்க, இது இம்பார்ட்டன்ட் மேட்டர். இந்த ராஜ்யத்தினுடைய இந்த விஷயத்துல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானத்தை இப்ப எடுக்க போறாங்க. இப்ப போய் அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரால இல்ல தப்பா எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப தவறு பாருங்க. வேதத்தை நீங்க சரியா வாசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கீழேயே கிளியரா அதனுடைய தகுதிகள் என்ன என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து அப்போஸ்தல பட்டத்தை அடையணும்னா, அவனை வந்து அப்போஸ்தலனாக 12வது அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளணும்னா அங்க 2 மிக முக்கியமான வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்றாரு, பேதுரு சொல்றாரு. 2 தகுதிகள் அவனுக்கு இருக்கணும். முதலாவது தகுதி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, வாசிப்போம் 22வது வசனம், 21வது வசனத்துல இருந்து. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில். சோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், முதலாவது தகுதி இந்த அப்போஸ்தல பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு அந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற அந்த நாள் வரைக்கும் எங்க இருக்கணும், எங்க கூட இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஸ் பைபிள் டீச்சர்ஸ் எல்லாம் போதிக்கிறது தப்பு என்பதை நிரூபிக்க நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. முதலாவது அவங்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? ஏன் யோவான் ஸ்நானகன் பாத்தீங்கன்னா, முதல்ல யோவான் ஸ்நானகன் தான் வந்து என்ன பண்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அறிமுகம் செய்தவன் யாரு? முதல்ல யாருங்க? யோவான் ஸ்நானகனுங்க. அப்புறம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்ட்டு 2வதா தான் அவர் போதிச்சார். ஆனா முதல்லயே யார் போதிச்சது? யோவான் ஸ்நானகனுங்க. ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன் பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தான்
நியாய பிரமாணங்களும் வாசிச்சுருமே. லூக்கா 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. டில் இங்கிலீஷ்ல கரெக்டா வருது, யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தான். 16 நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது வரைக்கும் தாங்க நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் எது வரைக்கும் வந்துச்சு? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தான் வந்துச்சு. அது முதல், அப்புறம் யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இங்க வசனம் கிளியரா சொல்லி யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தான் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வந்துச்சு. யோவான் ஸ்நானகன் முதல்ல இருந்து தான், அங்கத்துல இருந்து தான் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக என்ன பண்ணப்பட்டது? அறிவிக்கப்பட்டதுங்க. இருக்கா இல்லைங்களாங்க? சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 49வது வசனம் பாருங்களேன். அதற்கு நத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். பாத்தீங்களா? யோவான் ஸ்நானகன் போதிச்சாரு, தேவனுடைய ராஜ்யம் என்னவா இருக்கு? சமீபமா இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸையா, ராஜான்ட்டு போதிச்சா இல்லைங்களா? நத்தான்வேல் சொல்றாரு, ரபி இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீர் இஸ்ரவேலின் ராஜா. கிங்டம், கிங். அப்பத்துல இருந்தாங்க பிரசங்கம் செய்யப்பட்டு வருகிறது. சோ அந்த காலகட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி செல்ற வரைக்கும் யார் எங்க கூட டிராவல் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த அப்போஸ்தலர் பட்டத்தை என்ன பண்ண முடியும்? இந்த வேக்கன்ட் சீட்டை நிரப்ப முடியும். 12வது அப்போஸ்தலனாக இருக்க முடியும் என்பதுதான் முதலாவது தகுதி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த தகுதி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சா அல்லது இருக்கா? கிடையாது. ஏன்னா பவுல் இந்த தகுதிக்குள்ள அவர் அடங்க மாட்டார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவருடைய ஊழியத்துல பவுலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர் இயேசுவை பார்த்ததும் கிடையாது, பின்பற்றியதும் கிடையாது. சோ இதுலயே அவர் இதற்கு தகுதி உள்ளவர் அல்ல என்பது நிரூபணமாயிற்று. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்களேன். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருது பாருங்க. 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. அப்படி இருக்க 19:28 அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே, அதாவது ராஜ்யத்துல, கிங்டம்ல, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும், இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, அந்த கிங்டம்ல என்னை பின்பற்றின நீங்களும், அங்க பார்த்து சொல்றாங்க சீஷர்களுக்கு, நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு கிளியரா இருக்குங்க வசனம். குவாலிபிகேஷன்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறாரு. என்னை பின்பற்றின நீங்க தான்ப்பா என் கூட அந்த ராஜ்யத்துல 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ண போறீங்க? 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்க போறீங்கன்னு சொல்றாரு. அந்த 12 பேர்ல யாரு கிடையாது? அப்போஸ்தலனாகிய பவுல் கிடையாது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், யூதாஸ் கூட தான் இல்ல. கரெக்ட். ஆனாலும் அக்கார்டிங் டு குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா, இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற வரைக்கும் அவரை பார்த்தவங்க யாரோ ஒருத்தர் அந்த இடத்த நிரப்பலாம். அதற்கு தான் பேதுரு என்ன பண்றாரு? அங்க பேசிட்டு இருக்கிறாரு. சோ 2வது குவாலிபிகேஷன் பவுல் இல்லை என்பது கவனம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பா போதிப்பாங்க. செகண்ட் குவாலிபிகேஷன், 2வது அவங்க உண்மையாக இயேசுவை எது வரைக்கும் பின்பற்றி இருக்கணும்? அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும். ஏன் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை அவங்க பார்த்திருக்கணும். ஐ விட்னஸ்.
அவங்க தான் இந்த ராஜ்யத்துல வந்து ஒரு அப்போஸ்தலனாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியுங்க. இயேசு கிறிஸ்துவை வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? எழுந்த அந்த 40 நாள் வந்து அவங்களை என்ன பண்றாரு, அவங்களுக்கு ராஜ்யத்துக்குரியவைகளை வந்து என்ன பண்றாரு அவங்களுக்கு. போதும், மறந்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 1:3ங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ கிளியரா டீச் பண்ணியிருக்கிறேங்க. மறந்துட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு திரும்பி கேட்டு பாருங்க. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. To whom he also presented himself alive after his suffering by many infallible proofs, being seen by them during 40 days and speaking of the things pertaining of the kingdom of God. 40 நாள் அளவும் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை வந்து அவர்களுடனே என்ன பண்ணாரு, அவரு பேசி அவங்களுக்கு கத்து கொடுத்தாருங்க. ஏங்க? ஏன்னா இதற்கப்புறம் என்ன சம்பவிக்கும், ராஜ்யத்துல எப்படியெல்லாம் இருக்க போகுது, அந்த ராஜ்யத்தை பத்தி A to Z எல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த 40 நாள் வந்து என்ன பண்ணாரு, அங்க இருந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணாரு, கத்து கொடுத்தாருங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரிச்சதை பார்த்திருக்கணும், உயிர் தெழுதலை பார்த்திருக்கணும், இயேசு கிறிஸ்து கற்பித்ததை வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், கேட்டு இருக்கணும். ராஜ்யத்துக்குரியவைகளை இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும் இல்லைங்களாங்க? ஒரு விஷயத்தோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல என்ன அதெல்லாம் தெரிஞ்சாதானுங்க நம்ம எதையுமே என்ன பண்ண முடியும். அது எந்த இதுல எடுத்துக்கினாலும் உங்களுக்கு ஒன்றை பற்றி தெரிந்தாதான் அதை வந்து உங்களால பயன்படுத்த முடியும், அதுல வந்து உங்களால செயல்பட முடியும். வேலையிலயோ சரி, அல்லது நம்ம யூஸ் பண்ற எந்த ஒரு பொருளையும் சரி, அதை குறித்து நம்மளுக்கு தெரிந்தாதான் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அது போலவே இந்த ராஜ்யம் என்ன, அந்த ராஜ்யத்துல என்னென்ன சம்பவிக்கும், அந்த ராஜ்யத்துல என்னென்னலாம் இருக்கு, அதில் உங்களுடைய பொறுப்பு என்ன, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து 40 நாள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாரு, டீச் பண்ணாருங்க. அதை கேட்ட ஒருத்தனால தான் இவனால என்ன பண்ண முடியும், இந்த அப்போஸ்தல பட்டத்திற்கு அவன் செலக்ட் ஆக முடியுங்க. இவர் தாவீதின் சிங்காசனத்துல உட்கார போறாரு இல்லைங்களா, அதை அவன் நம்பணும். அதை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவன் வந்து என்ன பண்ண முடியும், 12ஆம் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட முடியும். ஸோ இந்த செகண்ட் குவாலிஃபிகேஷன்ல பவுலுக்கு இந்த தகுதி இருக்கா? கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து இந்த பூமியில வந்து அவர் என்ன பண்ணியது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து மரித்து உயிரோட எழுந்து 40 நாள் வந்து அவங்களுக்கு தரிசனமாயி அவங்களுக்கு இந்த ராஜ்யத்துக்குரியவைகள் எல்லாம் டீச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சு பரமேறி சென்ற பிறகு கூட பவுல் வந்து என்ன பண்ணல, பவுலுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 9ஆம் அதிகாரத்துல தான் வந்து அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இது நடக்கிறது, 1ஆம் அதிகாரத்துல. இடைப்பட்ட இத்தனை வருஷத்துல அவருக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மாறாக இவர் வந்து ராஜ்யத்தின் திருச்சபை என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தார். விளங்குதுங்களா இல்லைங்களா? சோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவே 12 அப்போஸ்தலர்களை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆயிற்று. இது அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து எழுதுறாரு. இதையெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ஃபாலபிள் ப்ரூஃப்ஸ் இதில் நான் பேசியிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்க. இந்த செய்திகளை எல்லாம் வந்து உங்களுக்கு 1 கொரிந்தியர் இருக்குங்க 15ஆம் அதிகாரம் இன்ஃபாலபிள் ப்ரூஃப்ஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டீச் பண்ணியிருக்கிறேங்க. அதை போய் நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வந்து நம்மளுடைய சுவிசேஷம். அதற்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சரி, 3வது வசனத்துல இருந்து வாசிப்போமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து. இப்ப பாருங்க 5வது வசனம். கேபாவுக்கும், அதாவது கேபானா பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். வந்துச்சிங்களா இல்லைங்களா? பவுல் சொல்றாரு 12 பேருக்கு தரிசனமானாருன்ட்டு. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையாங்க இவர் 12 பேர்ல ஒருத்தர் கிடையாதுன்ட்டு.
பவுல் சொல்றாருங்க. எப்போ எழுதுறாருன்றலாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டா அதுல சொல்லியிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்க. தெரியலனா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு புரியும். இதை எழுதுறப்போ ஆல்ரெடி 12 அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணப்பட்டு இருந்தாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு அவங்க செயல்பட்டு கொண்டு தான் இருந்தாங்கங்க. பவுல் அழகா சொல்றார் 5வது வசனத்துல, 12 பேருக்கு அவர் தரிசனமானார். 11 பேர் தானப்பா, யூதா செத்து போயிட்டானே. ஸோ அதே சர்மன், அதே ப்ரீச்சிங்ல நான் சொல்லியிருக்கிறேன், அங்க யாரும் இருந்தான்ட்டு. மத்தியாவும் இருந்தான். அங்க வந்து ஜஸ்டஸ் பர்சபா யோசேப் என்னப்பட்ட பர்சபா அங்க அவன் இருந்தாங்க. திருப்பி அதை வந்து நம்ம போயிட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய போதனைகள், அந்த 40 நாள் போதனைகளை கேட்டு அவர் பரமேறி சென்றதை பார்த்த நிறைய பேர் இருந்தாங்க. அதுல யாரும் இருந்தாங்க, இந்த யோசேப்பு எனப்பட்ட அந்த பர்சபாவும் மத்தியாவும் இருந்தாங்க. அதனால பவுல் அவங்களுக்கு தேவை கிடையாது. பவுலே யாருக்கும் தெரியாது. பவுல் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பவுல் தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவே வந்து 12 பேரை வந்து அனுப்புனாரு. நீங்க இன்னொரு இடத்துல வாசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பேர் அனுப்புனாரு, 70 பேர் அனுப்புனாரு இல்லைங்களா. அந்த 70ல இவங்களும் இருந்தாங்க என்பது என்னுடைய இது. அதுதான் உண்மையும். ஏன்னா இங்க ப்ரூஃப் இருக்கு. சோ இந்த 2 பேர் என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்றாங்க, அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறாங்க. அந்த 120 பேர்ல வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. யார்ப்பா யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த அவருடைய ப்ரீச்சிங்ல இருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றது வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ட்டு அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததுல பாத்தீங்கன்னா 120 பேர்ல 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு, இன்னொருத்த மத்தியாவும். சோ இந்த 2 பேரும் வந்து நிக்க வைத்து இந்த 2 பேர்ல ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொண்டாரு என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்க என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. சோ இது நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தெரிந்து கொள்ள போகிற அந்த மனிதன் தான் நித்திய காலமாக அந்த 12வது ஷீட்ல உட்கார்ந்து, அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து 12 கோத்திரங்களை வந்து ஒரு கோத்திரத்தை வந்து நியாயம் தீர்க்க போகிறவன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கிங் டைம். ஸோ டிசிஷன் மேக்கிங்ல வந்து அவங்க யாரை நோக்கி பார்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. ஸோ இந்த டிசிஷனை வந்து அவங்க யார் கையில ஒப்பு கொடுத்துறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே நீங்க யாரை தெரிஞ்சு கொண்டீங்களோ அவனை எங்களுக்கு என்ன பண்ணுங்க காட்டுங்கன்னு 23வது வசனம். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பையும் மத்தியாவையும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க சீஷர்கள், கவனம் வச்சுக்கோங்க, அப்போஸ்தலர்கள். ஸோ அதுல அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல 2 பேர் வந்து இந்த அப்போஸ்தல பட்டத்திற்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா 13 பேரை வந்து என்ன பண்ண முடியாது, நியமிக்க முடியாது இல்லையா. ராஜ்யத்துல 12 சிங்காசனம் மாத்திரம் தான். ஸோ இந்த 2 பேர்ல ஆண்டவரே நீங்க யாரை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஸோ தெரிந்தெடுப்புங்க. தெரிந்தெடுப்புல வந்து சாதாரணமாவெல்லாம் எல்லாரையும் தெரிந்து கொள்ள முடியாது. தெரிந்தெடுக்கிறவங்களும் சாதாரணமானவங்களா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருந்த போது இந்த 12 பேரை யாரைத்தான் தெரிஞ்சு கொண்டது, ஆண்டவர் தாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 15ஆம் அதிகாரம் வசனம் 16 பாருங்களேன்.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து சொல்றார் சீஷர்களை பார்த்து, நீங்க என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நான் தான் உங்களை என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. ஏன் தெரிஞ்சுக்கினாரு? 27வது வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். புரிஞ்சுச்சுங்களா இல்லைங்களா? ஏன் தெரிஞ்சுக்கினாரு? சாட்சிகளாய் இருக்கும்படியாக. அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருங்க. இங்க நம்மளுக்கு நேரம் இல்லைங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுவாரு, நீர் எனக்கு தந்த, அதாவது பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவை நீர் எனக்கு தந்த இந்த சீஷர்களை, அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரத்துல 7 முருகங்க. 6வது வசனத்துல நீர் உலகத்திலே தெரிந்து எடுத்து எனக்கு தந்த, 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்த. பிதா தான் வந்து இந்த அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாரு, தந்தாரு. எப்படி தந்தாரு? நீங்க படிச்சது இல்லையா? நீங்க மத்தேயு 4, லூக்காலெல்லாம் வாசிச்சு பாருங்க. இந்த 12 பேரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இயேசு வந்து வனாந்தரத்துல ஒரு மலையின் மேல வந்து முழுவதும் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாருங்க. ஜெபம் பண்ணிட்டு கீழே வந்து தான் எல்லாரையுமே அழைக்கிறாரு. பிதா யாரு சொன்னாரோ அவங்கள தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாருங்க. சோ இப்ப அதுல ஒருத்தன் அவுட் இல்லைங்களா? இப்ப அந்த 12வது பேரையும் யாரு தான் மீண்டும் தெரிந்து கொள்ளணும், பிதா தாங்க தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தாங்க ஜெபிக்கிறாங்க. 2 பேரை நிறுத்திட்டு, ஆண்டவரே இந்த 2 பேர்ல யாரு நீங்க தெரிஞ்சு கொள்றீங்கன்ட்டு கேட்கறாங்க, ஜெபிக்கிறாங்க. 26வது வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26ங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சோ இங்க கூட நிறைய பைபிள் டீச்சர்ஸ், ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இதுவும் தப்பு, இது வந்து கேம்லிங், சூதாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் எனக்கு புரியலங்க. சீட்டு குலுக்கி போடுறது என்பது வந்து அது புதிய விஷயம் கிடையாதுங்க. காலங்காலமா யூதர்களுடைய வழக்கத்துல அது இருக்கு. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு இல்லைங்களா, கானான் தேசத்திற்கு உள்ள நுழையிறாங்க இல்லைங்களா. இப்போ யோர்தானுக்கு அக்கறையில இந்த பக்கம் இருக்கிறப்பவே மோசஸ் என்ன பண்றாரு, 2 கோத்திரத்திற்கு வந்து அங்க வந்து நிலத்தை வந்து பங்கிட்டு கொடுக்கிறாரு. காத், ரூபன், மனாசே பாதி கோத்திரம். ஆமா தானே? வாசிருமே லேவியர் யோசுவா, தப்பா போயிடக்கூடாது இல்லைங்களா. அந்த 2 கோத்திரத்திற்கு வந்து அந்த நதிக்கு அந்த பக்கத்திலே வந்து என்ன பண்ணிடுறாங்க, நிலத்தை பங்கிட்டு கொடுத்துடுறாங்க. நிலத்திற்கு அந்த நதியை தாண்டி யோர்தானுக்கு இக்கரையில வந்து இப்போ மீதமுள்ள அந்த கோத்திரங்களுக்கு வந்து என்ன பங்கிட்டு கொடுக்கணும், 9 கோத்திரத்திற்கு 9 ஆமா 2 போச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கணும், நிலத்தை பங்கிட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, லேவியராகமும் 18 யோசுவா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். இங்க யோசுவா சொல்றாரு, போயிட்டு 7ஆக வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நிலத்தை வந்து ஆய்வு செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. கொண்டு வந்தா அதை வந்து நான் என்ன பண்ண போறேன், சீட்டு போட்டு பார்க்க போறேன். ஏன்னா நிலத்தை வந்து மீதமுள்ள அந்த கோத்திரங்களுக்கு வந்து என்ன பண்ணும், பங்கிட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை, ஏன்னா கர்த்தருடைய ஆசாரியர் அவங்களுக்கு இருக்கிற வாசம் அவங்களுக்கு பங்கு இல்லை. ஸோ இங்க மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நிலத்தை பகிர்ந்து கொடுக்க அங்க என்ன போட்டாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்க. they cost lots. இருக்கா இல்லைங்களா? ஆமாங்க, they cost lot. இந்த நிலம் இவங்களுக்கு, ஐயோ இவ்வளோ ஏங்க நம்மளே வந்து ஒரு கேம் ஆடுறாப்போவோ ஏதோ ஒன்று பிரிச்சு கொடுக்குறாப்போவோ, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும், 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், குலுக்கி போடுவோமா இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆடி இருக்கிறோமா இல்லைங்களாங்க? சீட்டு குலுக்கி போட்டு ஆடி இருந்து இல்லைங்களா? 90s கிட்ஸ் ஆடி இருப்போம் இல்லைங்களா? அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம் இல்லையா? அதே தாங்க.
ஸோ இங்க நிலத்தை பிரிச்சு கொடுக்க யோசுவா சொல்றாரு, நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் சீட்டு குலுக்கி போட்டு அது யார் பேர்ல விழுதோ, அவங்களுக்கு எந்த கோத்திரத்தின் பேர்ல விழுதோ அதை அவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், பிரிச்சு கொடுக்குறேன்ட்டு அங்க என்ன போட்டாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்க. அடுத்தது வந்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து ஸ்கேப் கோட், இது பத்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த 2 ஆடுல ஒன்னு கர்த்தருக்கு பலி கொடுக்கும்படியாக, இன்னொன்னு வந்து அனுப்பி வாசிடுவோமே. 16ஆம் அதிகாரம் வசனம் 7வது வசனம் 8வது வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் 2 ஆடு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு. 2 ஆடு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்னு வந்து கர்த்தருக்கென்று ஒரு ஆடு, இன்னொன்னு வந்து இன்னொரு ஆடு எதற்கு பாத்தீங்கன்னா போக்காடாக விடப்படும், ஸ்கேப் கோட்டுங்க. அதாவது ஒரு ஆடை வந்து பலி கொடுத்துட்டு இன்னொரு ஆடை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிடுவாங்க, இங்க வனாந்தரத்துல அதை விட்டுடுவாங்க. இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்டா நம்மளுக்கு நேரம் இல்லை. பாவ நிவாரண பலிக்காக ஒன்று வந்து பலி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் வருது. நீங்க வாசிச்சு பாருங்க, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான வேத பகுதிகள் வந்து மொல்லமா நிறுத்தி அந்த ஆடு எதை குறிக்கிறது, அந்த ஆடின் மேல வைக்கப்பட்ட அந்த பாவம் அதை எப்படி நிவர்த்தி செய்யறதெல்லாம், அட்டோன்மெண்ட், அதெல்லாம் ரொம்ப பெரிய இது எதை குறித்து சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஆரோனுக்காகவும் ஆரோனுடைய குடும்பத்திற்காகவும் பாவ நிவாரண பலி செலுத்தும்படியாக, இல்லைன்னா அவன் வந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு போறப்ப அவன் அங்கேயே செத்து போயிடுவான் இல்லைங்களா, அதை குறிக்கிறது. நேரம் இல்லை. ஏன் இந்த பகுதியை கொண்டு வந்த, சீட்டு போட்டு தான் இங்க அதை தெரிந்து கொள்ளுவாங்க. இங்க நிறைய எக்கச்சக்கமா இருக்குங்க. ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லை. இன்னும் 2 சொல்றேன் பாருங்க. ஈவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறைக்கிறப்போ வந்து அவருடைய துணியை வந்து என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டாங்களா இல்லைங்களா? அதை வந்து சங்கீதத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். நேரம் இல்லாத வசனம் நான் ஓடுறேன் பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாத. அது மாத்திரம் கிடையாது, லூக்கால நம்ம வாசிக்கிறோம், ஜக்கரியா தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்வதற்காக வந்து என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டாங்களே. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனம் 9வது வசனம் பாருங்களேன். இதெல்லாம் டீட்டெயில்டா ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சேன், அதை வந்து நான் அழிச்சிட்டேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். நிறைய பேர் ஆசாரியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஒருத்தர் இல்லைங்க, நிறைய பேர் இருப்பாங்க. மகா ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும் இல்லைங்களா. ஸோ இங்க அதை எப்படி தெரிஞ்சு கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீட்டு குலுக்கி போடுவாங்க. நிறைய ஆசாரியர்கள் பேரை வந்து சீட்ல எழுதி அதை குலுக்கி போடுவாங்க. அந்த சீட்டை எடுக்கிறப்போ அதுல யார் பேர் இருக்கோ அவங்க தான் போயிட்டு வந்து என்ன பண்ணும், ஆசாரிய ஊழியத்தை செய்யணுங்க. என்ன குலுக்கி போட்டாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நிர்ணயிக்க என்ன பண்ணுவாங்க, ஆசாரியனுடைய அந்த பிரெஸ்ட்ல வந்து என்ன இருக்கும், அந்த கல்லுல வந்து 12 கற்கள் வந்து பதிந்திருக்கும். அதனுடைய பேர் கூட இப்ப தவறா சொல்ல வேணாம், அப்புறம் அதுக்கே இன்னொரு செய்தி எடுத்துருவேன். புரியுதுங்களா? அப்படி தெரிந்து கொண்டார்கள். ஸோ இவங்க சொல்றது வந்து முற்றிலும் தவறானது. சீட்டு குலுக்கி போட்டு அங்க தெரிந்து கொண்டது வந்து இட்ஸ் பிப்ளிக்கல். அது வேதாகமத்தின்படி சரியானது. அது வந்து சூதாட்டமும் கிடையாது. இந்த நீதிமொழிகள் எல்லோருக்குமே தெரிந்த வசனம் தான். 16வது அதிகாரம் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16 verse 33 கடைசி வசனம் பாருங்களேன். சீட்டோ மடியிலே, தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்.
இருக்கா இல்லைங்களா உங்க பைபிள்ல? சீட்டு மடியில போடப்படும். இவங்க 100 பேர் இல்லைங்க, எவ்வளவு பேர்னா சீட்டை வந்து என்ன பண்ணுங்க, அவங்க பேருங்களை எழுதிட்டு, ஈவன் அங்க இருந்த 120 பேரையும் நீங்க எழுதி, தகுதி உள்ளவங்கல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், பேரை எழுதி நீங்க குலுக்கி நீங்க போட்டு இருந்தாலும் அதுல யார் பேர் தான் வந்திருக்கும்? மத்தியாவின் பேர் தான் வந்திருக்கு. ஏன்னா மத்தியாவை யார் தெரிந்து கொண்டது? ஆண்டவருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டார். சோ சீட்டு யார் பேர்ல விழுந்தது? மத்தியாவினுடைய பேர்ல விழுந்தது. அவன் என்ன பண்ணப்பட்டான்? 11 சீடர்களோட கூட சேர்த்து கொள்ளப்பட்டான் என்று வசனம் சொல்லுது. இத நீங்க நம்பலன்னா அது உங்களுடைய பிரச்சனை. நீங்க வேதத்தை சரியா தியானிக்கல, சரியா பைபிளுக்கு நீங்க சரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. காலங்காலமா யாரோ சொல்லி இந்த நீங்க கண்மூடித்தனமாகவே நம்பிட்டு அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குருடனுக்கு குருடன் வழி காட்ட முடியாது. குருடன் போற வழியிலே தான் நீங்களும் போயிட்டு தப்பு செய்வீங்க. அப்படிதான் காலங்காலமா இந்த தவற செய்திருக்கிறாங்க. இந்த எரர் ஏன் நடந்தது பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு கமெண்டரியில எழுதி வச்சுதை நீங்க நம்பி, அவங்களுக்கு அப்புறம் எல்லாம் நம்பி 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 என்ன ஆயிற்று பாத்தீங்கன்னா, உண்மை அவங்களுக்கு மறைக்கப்பட்டது. இப்போ உண்மை உங்களுக்கு நான் எடுத்து காட்டி இருக்கிறேன். 12வது அப்போஸ்தலனாக ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக மத்தியாவை தான் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார் என்பதற்கு சாட்சி இங்கே இருக்கு. மத்தியாவு தான் 12வது அப்போஸ்தலன். அவர் தான் 12 கோத்திரங்களையும் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை நியாயம் தீர்க்க போறார் ராஜ்யத்துல. சோ பவுல் இந்த 12 அப்போஸ்தலர் பட்டத்துல அவரை நீங்க என்ன பண்ண முடியாது? சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் தகுதி உள்ளவர் அல்ல. ஏன்னா அவர் வேற ஒரு ப்ரோக்ராம்ல அவர் என்ன பண்ணாரு? செயல்பட்டார். கமிஷன் ப்ரோக்ராம்ல கிடையாது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்கள்ல வாசிக்கிற அந்த ப்ரோக்ராம்ல பவுலை நீங்க இணைக்க முடியாது. அது பவுலுடைய, அதற்கு பவுல் தகுதி உள்ளவரும் அல்ல. வாசிப்போம். மத்தேயு 28:18 இருந்து 20 இந்த வசனங்களை பிரிச்சு பிரிச்சு வார்த்தையாக உங்களுக்கு பகுத்து பிரித்து போதிக்க போகிறேன் இன்னைக்குதான். அப்பொழுது இயேசு சமீபத்தில் இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்துட்டு மேல போறப்போ நடக்கிற விஷயங்கள் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? அங்க இருந்த அப்போஸ்தலர்களை நோக்கி, அவரை பின்பற்றினவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, ஞானஸ்நானம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அதாவது நான் உங்களுக்கு டீச் பண்ண யாவையும், 3 வருஷமா உங்களுக்கு நான் கத்துக் கொடுத்த யாவையும், உங்களுக்கு சொன்ன ராஜ்யத்தின் ஓமைகள் யாவையும், நான் மரித்து உயிரோடு எழுந்த இல்லைங்களா, உயிரோடு எழுந்து 40 நாள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 40 நாள் நான் உங்களுக்கு ராஜ்யத்துக்குரியவைகளை போதித்தேன் இல்லைங்களா, அவைகள் யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சா? இயேசு கிறிஸ்து கத்து கொடுத்ததை இவங்க என்ன பண்ணும்? அதை டீச் பண்ணும். உபதேசமாக, டாக்டரினாக இதை இந்த சீடர்கள் என்ன பண்ணும்? போதிக்கணுங்க, டீச் பண்ணணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மார்க் 16. நம்மளுக்கு நேரம் இல்லை. மார்க் 16 கூட சொல்ற, அதன் பின்பு 11 வரும் போஜனம் மன்னிச்சுக்கோங்க, 18வது வசனம் பாருங்க. 17வது வசனத்தையே பாருங்களேன். விசுவாசம் உள்ளவங்க பின்பு அவர் அவர்களை நோக்கி, 15வது வசனம், மார்க் சாப்டர் 16 verse 15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அண்டர்லைன் பண்ணுங்க, விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் உபதேசம், டாக்டரின். ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் ஆவன.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவாக யாது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்றார். கீழே உள்ள மாணவடுங்க. டாக்டரின் டீச்சிங் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அனுப்புறா போய் சொல்றாரு, போங்கப்பா போயிட்டு என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு 3 வருஷமாக கற்பித்த அந்த உபதேசங்களை அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, டீச் பண்ணுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க. நம்புனா அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இது என்ன ப்ரோக்ராம், கிங்டம் ப்ரோக்ராம், கமிஷன் சொல்ற, கிரேட் கமிஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அது. இதுல பவுல் நீங்க உள்ள கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து 3 வருஷமாக பேசிய ஒன்றும் பவுலுக்கு தெரியாது, எந்த டீச்சிங்கும் தெரியாது, ராஜ்யத்துக்குரிய ஓமைகள் அவருக்கு தெரியாது. 40 நாள் அவர் உயிரோடு எழுந்து போதித்த எந்த ஒரு உபதேசமும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியாது. அவர் எங்கேயும் போய் ஞானஸ்நானம் கொடுத்து நீங்க ஞானஸ்நானம் நம்பி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்கன்ட்டு பவுல் ஒரு இடத்துலயும் போதிச்சது கிடையாது. பைபிள்ல இருக்கு, ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க, சேலஞ்ச். மாறாக பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 1 17 சொல்றாரு, என்னை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பல, சிலுவையை போதிக்கும்படியாக. ஏன்னா இவரு வேற ஒரு ப்ரோக்ராம்ல செயல்பட்டு வருங்க, கிரேஸ் ப்ரோக்ராம், இவங்களது கிங்டம் ப்ரோக்ராம். இவரு கிருபையின் கீழே த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ங்க. பவுல் எங்கேயும் போயிட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா தான் ரட்சிக்கப்படுவீங்கன்ட்டு போதிக்கல. அப்படி நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையா அந்த 12 அப்போஸ்தலர்ல யாருன்னா ஒருத்தர் என்னை இயேசு ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பலன்னு சொல்லியிருந்தா அங்கேயே அவர் சாவச்சிட்டு இருப்பாங்க, அவர் அங்கேயே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு இருப்பாங்க. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானு, தோமா, மற்ற அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, 12 பேரு, மத்தியாவு, இவங்க யாருன்னா இயேசு என்னை ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பலன்னு இருந்தா அங்கேயே அவுட்டு. இந்த உபதேசங்க மத்திய 28 ஏன் நேரம் எடுத்து இதெல்லாம் வாசிச்சேன், அது டாக்டரின். அப்படியாக தான் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் ராஜ்யத்துல. நீ நம்பினா மட்டும் போதாது, ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்து நீ ரட்சிக்கப்படணும். ஃபெய்த் பிளஸ் ஒர்க்ஸ், விசுவாசமும் கிரியையும் இருந்தா தான் நீ ரட்சிக்கப்படுவ. இல்ல இதுல எதனா ஒண்ணு இல்லைன்னா கூட நீ அவுட்டு. ஆனா நம்புது விசுவாசத்தினாலே நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியை அல்ல. ஃபெய்த் பிளஸ் நத்திங். நம்புது ஞானஸ்நானம் எடுத்தாலும் நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. போயிட்டு ஞானஸ்நானத்தை குறித்து பேசியிருக்கிறேன், கேட்டு பாருங்க. ஸ்பிரிட் பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம்ட்டு உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன், கேட்டு பாருங்க. ஷார்ட் வீடியோ தான். இன்னும் அதை நான் இன்னும் அதை டீட்டெயில்டா உங்களுக்கு போதிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது பாருங்க. ரோமர், எபேசியர், நம்மளுடைய நிருபங்க, நம்மளுடைய டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்குங்க. கிரியைனால அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபைனா கிரியை கிடையாது, கிரியைனா கிருபை கிடையாது. நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படுறதுல பரலோகத்துக்கு போறது கிடையாது. இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் என்று நான் நம்புறாப்போ நம்மளுடைய சுவிசேஷம் 1 கொரிந்தியர் 15 அவர் என் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறப்ப நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்ம ரட்சிக்கப்படுறப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முத்திரை போட்டுறாரு, நிச்சய ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பை இழக்கவே முடியாது. யாருன்னா நீங்க ரட்சிப்பை இழப்பீங்கன்ட்டு இந்த காலத்துல போதிக்கிறாங்கன்னா கள்ள உபதேசம். ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டியா நீ ரட்சிக்கப்பட்ட ஆயிற்று. நீ உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணிடுறாரு, முத்திரை போட்டுறாரு, பாதுகாப்பா இருக்கிறீங்க, செக்யூர், அஷ்யூரன்ஸ். அந்த தலைப்பிலையும் பேசியிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்க. அஷ்யூரன்ஸ் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்மளுடைய ரட்சிப்பை குறித்ததான நிச்சயம் நமக்கு இருக்கு. நம்ம சில சமயத்துல விழுந்து போவோம், அதெல்லாம் நம்மளை நம்மளுடைய ரட்சிப்பையில இருந்து நம்மளை அது ரட்சிப்பை எடுக்காதுங்க, நம்ம இறந்து போக மாட்டோங்க. நம்ம சில சமயத்துல ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருக்கிறோம், ஆனா அவர் உண்மை உள்ளவர். இதெல்லாம் கிரேஸ் டீச்சிங்ஸ்ங்க. இதெல்லாம் தான் 13 நிருபங்கள்ல போதிச்சு வச்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, போதிக்கிறது இல்லைங்க இன்னைக்கு சபை செய்யற தவறு. பழைய ஏற்பாடு எடுத்துக்கொண்டு நியாயப்பிரமாணம், ஆசீர்வாதம் இதெல்லாம் போதிச்சு உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை புடுங்கிட்டு உங்களை பயன்படுத்தி நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, ரட்சிப்பையில ஒரு வசனம் 13 நிருபத்துல இருந்து ஒரு வசனம் காட்டிடுங்க, பார்த்துடலாம். நம்மளுடைய ரட்சிப்பையிலிருந்து போவோம்ட்டு. 1
எபிரியருக்கு போய் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல காட்டலாம். பழைய ஏற்பாட்டுல நீங்க காட்டலாம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க எழுதுனதுல எல்லாம் நீங்க காட்டலாம். எவ்வளவு நான் காட்டுட்டுங்களா? ஆனா பவுலுடைய நிருபத்துல நீங்க ஒரு வசனத்தை காட்ட முடியாது. ஏன்னா அவர் வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே செயல்பட்டாருங்க. கிரேஸ் ப்ரோக்ராம். இவங்க எல்லாம் தீர்க்க தரிசனத்திற்கு கீழாக அண்டர் ப்ரொஃபசி ப்ரோக்ராம்ங்க. இங்க நீங்க அதைத்தான் தியானிக்க போகிறோம். அதைத்தான் தியானிச்சுன்னு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2, 3 எல்லாத்துலயும் நீங்க வாசிச்சு பாருங்க. பேதுரு என்ன சொல்லுவாரு வாசிங்களா? 1, 2 மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி. இங்க பேதுரு ஏன் அங்க சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்லி இந்த நிறைவேறிச்சு பாத்தியாப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். பேதுரு சொல்றாருங்க, அங்க இருந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் எல்லா தீர்க்கதரிசியாலே சொல்லப்பட்ட வார்த்தை இப்படித்தான் நிறைவேறுச்சு, இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைவேறுச்சுன்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் இத டீட்டெயில்டா நம்ம வாசிப்போம். 25வது வசனம் அதே அதிகாரம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். பேதுரு சொல்றாரு அங்க இருந்து எல்லா யூதர்களை பார்த்து, இப்ப சொன்னார் இல்லைங்களா, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னாங்க அதைத்தான் நிறைவேறிச்சுட்டு, அந்த தீர்க்கதரிசிக்கு நீங்க யாரு? பிள்ளைகளா இருக்கிறீங்க, புத்திரரா இருக்கிறீங்க, வாரிசா இருக்கிறீங்க. நம்ம எந்த தீர்க்கதரிசிக்குங்க புத்திரரா இருக்கிறோம்? நம்ம ஒரு யூதன் அல்லங்க. பைபிள் புரியுதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? ப்ராஃபசி ப்ரோக்ராம் அண்டர் அவங்கங்க, நம்ம கிரேஸ் ப்ரோக்ராம் அண்டர்ல இருக்கிறோங்க. நீங்க தீர்க்கதரிசிகளுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். வாக்கு தத்தங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாமே யாருக்கு? இதெல்லாம் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் போதிக்க போறேன். சோ ப்ராஃபசி தீர்க்க தரிசனத்திற்கு கீழே இருந்தவங்களுக்கு தான் இவங்க என்ன பண்றாரு, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் போதிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு போதிக்க சொல்லியிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எதை போதிச்சாரு? ரோமர் 16ஆம் அதிகாரம் திருப்புங்க, 25வது வசனம் பாருங்களேன். ரோமன்ஸ் சாப்டர் 25 verse number 20, chapter 16 verse number 25. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், தமிழ்லையும் வாசிக்கிறேங்க. எனக்கு ஆங்கிலத்தில் கரெக்டா வருது. Now to him who is able to establish you according to my gospel. என்னுடைய பர்சனலைஸ் பண்றாங்க. அவங்க போதிச்ச காஸ்பல் கிங்டம் காஸ்பல்ங்க. மத்திய 28ல சொன்ன காஸ்பல் அவங்க போதிச்சாங்க. மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படணும், 3 வருஷம் ஆண்டவர் என்னென்னலாம் போதிச்சாரு, ராஜ்யத்துல என்னென்னலாம் இருக்க போகுது, ராஜ்யம் எப்படியாப்பட்டது எல்லாம் அது. இவருக்கு வேற ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவர் தந்தார் இல்லையா? Now to him who is able to establish you according to my gospel and the preaching of Jesus Christ according to the revelation of the mystery kept secret since the world began. இதுதாங்க நான் போதிக்கிறது. இங்க சொல்றாரு பாருங்க, and the preaching of Jesus Christ according to the revelation. இயேசு கிறிஸ்துவை வெளிப்பாட்டினாலே நாங்கள் என்ன பண்றோம்? போதிக்கிறோம். நாங்க போதிக்கிறோம், சுவிசேஷமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். எது அது? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரகசியமாக வைக்கப்பட்டு பவுலுக்கு வெளிப்படுத்தின அந்த சுவிசேஷத்தை நாங்க போதிக்கிறோங்க. இது தாங்க டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். தமிழ்ல வாசிப்போமா? ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து, பாத்தீங்களா? ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்துன்னா யாருக்குமே தெரியாது. ஆதாம்ல இருந்து பழைய ஏற்பாட்டின் எந்த தீர்க்கதரிசி அதை பத்தி சொல்லிந்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில அதை பத்தி சொல்லிந்து கிடையாது. எந்த ராஜ்யத்தின் அப்போஸ்தலர்களுக்கும் அது தெரியாது. அது ஆதி காலம் முதலா எப்படி இருந்துச்சா? இடன் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான சீக்ரெட்டை இப்ப ரிவீல் பண்றார். சீக்ரெட்னா என்னங்க? யாருக்கும் தெரியாததுதான் சீக்ரெட். விளங்குதா இல்லைங்களா? சோ உலகம் உண்டானதுல இருந்தே ஒரு சீக்ரெட் ஆண்டவர் வைத்து இருந்துக்கிறாருங்க. அதுதாங்க உண்மை. அந்த சீக்ரெட்டை அவர் யாருக்கு வெளிப்படுத்தினாரு? 26வது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி, பவுல் போதிச்ச அந்த சுவிசேஷத்தின்படி
அந்த சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவை வெளிப்பாட்டினாலே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். பவுல் வேற போதிச்சார். 12 அப்போஸ்தலர்கள் வேற போதிச்சாங்க. பவுல் இவங்களுடைய அந்த கமிஷனுக்கு கீழே அவரு வேலை செய்யலங்க. அவரு கிருபைக்கு கீழே வேலை செய்தாருங்க. இஸ்ரேல் இந்த அப்போஸ்தலர்களும் அந்த சிறு மந்தை, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2, 3 அந்த சிறு மந்தை ஊழியம் செய்தாங்க இல்லையா, அதுல ஒருவர் இவரு கிடையாது. மாறாக இவரு கிருபைக்கு கீழே. அதை தான் நான் சொல்றேன். நான் சொல்ல பைபிள் சொல்றது the dispensation of grace. He worked under the dispensation of grace. கிருபையின் காலத்துல யுகத்திற்கு. அல்லது வாசிப்போமே எபேசியர் 3 அதிகாரம். நிதானமா நீங்க அதை அப்புறமா வாசிங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன் டீட்டெயில்டா. இப்போ உங்களுக்காக ரெஃபரன்ஸுக்காக தான் அதை காட்டுறேன். 3 அதிகாரம் 1வது வசனம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராகி இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். ஜெயில இருக்கிறார். யாருக்காக? புறஜாதியாராக, நம்மளுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளுக்காக அவர் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. எதற்கு? சுவிசேஷத்தை போதிச்சவாச ஜெயில இருக்கிறாரு. எந்த சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷத்தை போதிச்சவாச. கிருபையின் சுவிசேஷம் அது என்ன? அது காலங்காலமா ரகசியமாக வைக்கப்பட்டு இப்போ அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா இவருக்கு. வாசிப்போம் தொடர்ந்து. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. இங்கதான் பைபிளை நம்ம கரெக்டா வாசிக்கணும். ஏன்னா தமிழ்ல சரியா வராது. கிருபையின் நியமம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லிருந்தீங்களா, அது ஆங்கிலத்துல இது கிரேக்க மொழியில எல்லாம் எடுத்து நான் பொதுவாக அதெல்லாம் நம்ம சொல்றது கிடையாது. பைபிளை ரொம்ப சிம்பிளா வைக்கணும். ஆனா இந்த 3ஆம் அதிகாரத்தை போதிக்கிறப்போ உங்களுக்கு சொல்றேன். இங்க ஆங்கிலத்துல வருது பாருங்க. If indeed you have heard of the dispensation of the grace of God. வந்துச்சுங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க என்னத்த? dispensation of grace of God. எனக்கு அளிக்கப்பட்ட, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் நியமம்னு வருது. அந்த டிஸ்பென்சேஷன் என்ற வார்த்தை கரெக்டா மொழிபெயர்க்கப்படவில்லை. இந்த ஸ்டூவர்ட்ஷிப், இந்த காலத்துல, இந்த யுகம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆங்கிலத்துல வந்துச்சு பாருங்க. சரி, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்கள். ஆல்ரெடி இதை எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய். புறஜாதியை உள்ள கொண்டு வராரு பாருங்க. இங்க ஆண்டவருங்க, பவுல் கிடையாது, ஆண்டவர். அதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியர்களும் புறஜாதிகளும் நாய்களும் இன்னும் நிறைய பேரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மத்தேயு 15 சொல்லிருந்து அதெல்லாம் இப்ப தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். புறஜாதிகள் அதாவது யூதர் அல்லாதவர்கள், உண்மையான மெய்தேவனை அறியாதவர்கள் தான் புறஜாதின்னு சொல்லி ஜென்டைல்ஸ், ஹீதன்ஸ் இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல புறஜாதி என்பது தவறான மொழிபெயர்ப்பு. அதுதான் நான் அவ்வப்போது சொல்றேன். தமிழ் வேதாகமத்தை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும். ஓகே, அது என்னவென்றால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய். சரீரம் இதெல்லாம் அங்க இருக்காது. ஊரே ஒரு வசனத்தை நீங்க காட்டிருங்க பார்க்கலாம், முடியாது. ஏன்னா அது ரகசியம். ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இது ரகசியமா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல எங்க பார்த்தாலும் ராஜ்யம் இருக்கும். முதலாவது 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கே சொல்றாரு, உன் மூலியமாக, உன் வித்து, உன்னுடைய நாடு மூலியமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படும். வாசிச்சது இல்லைங்களா? ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்துக்கணும், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் மூலியமாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம், அதெல்லாம் ராஜ்யத்துல நடக்க போகுது. விலங்குல அவங்க மூலியமா. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? சரீரம் கிடையாது, அது ராஜ்யம். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். 5வது வசனம். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் போதிச்சு இருக்கிறத நீங்க எழுதியிருக்கிறத படிச்சு எனக்கு ஆண்டவர் என்ன ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. மனுஷங்களா,
இப்பதான் இது வெளிப்படுத்தின. எனக்கு பவுலுக்கு முதல்ல வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? நம்மளுக்கும் இப்போ வெளிப்படையாக இருக்கிற எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷனுக்குன்னா, எந்த மனுஷனா யாரு, ஆதாம்ல இருந்து யாருக்குமே இந்த ரகசியம் என்ன பண்ணப்படல, அறிவிக்கப்படலைங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி. நம்ம சரீரத்துல யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நீ யூதன் ஆனாலும் சரி, கிரேக்கனாலும் ஒரே சரீரமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நான் சொல்றேனே அதுதாங்க. அவங்களது ராஜ்யத்தின் சபை. அது காலங்காலமா அறிவிக்கப்பட்டிருந்தது. சபை வனாந்தரத்துல இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு நான் போதிக்க போறேன். எக்லிஷியா என்ற வார்த்தையை பிடிச்சிட்டு சபை சபைன்னா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. உஷார் கவனிச்சுக்குங்க. அசம்பிளிய கூட எக்லிஷியான் தான் சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரத்திலேயே இருக்கிற அந்த சபையும் எக்லிஷியான் தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில எல்லாரும் புறஜாதிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி வராங்களே, அங்கேயும் அதே வார்த்தை தான். டோன்ட் பி டிசீவ்ட். வேதத்தை பகுத்து பிரித்து நிதானமா நீங்க என்ன பண்ணணும், கத்துக்கொள்ளணும், போதிக்கணும். எங்க விட்டா 6வது வசனம் இல்லையா? 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனேன். பாத்தீங்களா? ஸ்பெஷல்லா இந்த சுவிசேஷத்திற்கு பவுல் என்ன ஆனாரு, ஊழியக்காரர் ஆனாருங்க. மினிஸ்டர் இருக்கா இல்லைங்களா? இருக்கு பாருங்க. ஆல்ரெடி இவருக்கு சொல்லப்பட்டதெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் தெரியணும். ஆல்ரெடி சுவிசேஷம் அங்க அதுதான். இதுனா மாட்டினீங்களா? இது வேறுங்க. பவுலுக்கு மட்டும்தான் இதை ஆண்டவர் வெளிப்படுத்தி என்ன பண்ணாரு, அதற்கு இவரை ஊழியக்காரா மாத்தினாரு. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போதிச்சிருக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்ற டாபிக்ல போதிச்சிருக்கிறோம். நிகழ்காலம் என்ற கேட்டு பாருங்க. தேவனுடைய 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷல்லா இது அவருக்கு அறிவிக்கப்பட்டது, தெரியப்படுத்தினார் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து. புறஜாதிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற அந்த ஐஸ்வர்யம் சுவிசேஷமாய் தெரிவிக்கும்படியாக தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய ஆனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. 11வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்து வந்துச்சுங்களா இல்லைங்களா? ஆதி காலம் முதல், from the beginning, மறைந்திருந்து ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 11 வசனத்தை வருஷம் கணக்குல உங்க போதிக்க சொன்னாலும் நான் போதிக்க போறேன். அவ்வளவு ஒரு ரகசியங்க. பவுல் யாரு, அவரை ஏன் ஆண்டவர் ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கினாரு, அவருக்கு என்ன சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது, அந்த கிறிஸ்துவினுடைய அளவற்ற அதுல நம்ம புறஜாதியார்கள் அந்த ஐக்கியத்துல எப்படி நம்ம பங்கு பெற போறோம் என்பதை உங்களுக்கு நான் டீச் பண்றேன். வித்தியாசம் தெரியுதுங்களா இல்லைங்களா? சிம்பிளா படிச்சாலே இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், முடிச்சிருங்க. 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்களேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. 24வது வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய சரீரமாகிய சபை யாரு? நாம புறஜாதியாருக்காக தான் அவர் எங்க போயிருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிட்டு நம்மளுக்காக அவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பாடு அனுபவிச்சு இருக்கிறாருங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து, இன்னும் எவ்வளவு இங்கிலீஷ்ல கூட வாசிச்சு காட்டணுங்களா? உங்களுடைய தாய்மொழியில நேட்டிவ் லாங்குவேஜ்ல படிச்சு பாருங்க. ஆதி காலம் முதலுங்க, ஃப்ரம் த வேர்ல்ட் இருக்கு, அதையும் வாசிடலாங்க. Of which I become a minister according to the stewardship from God which was given to me for you to fulfill the word of God with the mystery which has been hidden from ages and from generations but now has been revealed to his saints.
ஆதி காலம் முதல் மறைப்பொருளாக இருந்து இப்போ அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காது, வெளியாக்கப்பட்டிருக்கு. ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். எந்த சபைக்கு? ஆல்ரெடி சபை இருந்துச்சுன்னா எந்த சபைக்கு? ஆல்ரெடி 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்கன்னா சபைக்கு. இவர் எது? இங்க அவங்க ராஜ்யத்தின் சபைக்கு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரே ஒருத்தருங்க, இவர் தாங்க ஒரு ஊழியக்காரர் ஆனார் அந்த சபைக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஸோ பவுல் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவரும் கிடையாது, அவர் 13வது அப்போஸ்தலனும் கிடையாது. ஏன்னா பரலோகத்துல 13வது அப்போஸ்தலன் 13வது சிங்காசனம் ஒன்று கிடையாதுங்க. அவங்க ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பூமிக்கு வரப்போகிறது, அதுல அவங்க இருக்க போறாங்க. நம்ம பரலோகத்திற்கு போக போறோம், அங்கே இருக்க போறோம். நம்மளது ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் கிடையாது. நம்மளுடைய குடியிருப்பு, நம்மளுடைய ராஜ்யம், நம்மளுடைய பிளேஸ் எல்லாம் அங்க. எவ்வளோ கிளியராங்க. ஒரு வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன், அதை மாத்திரம் வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். பவுல் தேவ ஞானத்தை பேசுறார். என்ன அது? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக மறைப்பொருளாக இருந்தது. 8வது வசனம், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இவர் பேசின அந்த ரகசியத்தை அவர் உபதேசம் பண்ணியிருந்த இந்த பிரபஞ்சத்தின் எந்த பிரபுக்களும் யாருமே அறிஞ்சிருக்கல. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. இந்த பிளான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சுவிசேஷம் மரித்து அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்தாரு, இதை நம்புறவங்களுக்கு ரட்சிப்புடான்ட்டு இந்த உலகத்துல இருக்கிற எவனுக்குன்னா தெரிஞ்சிருந்தா, சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்தா, சாத்தானுக்கு கூட தெரியாது, எந்த தேவ தூதருக்கும் தெரியாது, எந்த பிரபுக்களுக்கும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா இயேசு கிறிஸ்துவை சாவவே விட்டுக்க மாட்டாங்க. எப்படி சாவச்சிப்பாங்க? ரகசியங்க. தெரிஞ்சிருந்தா எப்படிங்க? அவர் சாவறதுனால, உயிரோட வர்றதுனால இந்த உலகத்துல இருக்கிற கோடான கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல ஒரு பிளேஸ் இருக்கு, அவங்க தேவனோட ஆளுகை செய்ய போறாங்க. அவர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா சாத்தான் சாவ விட்டு இருப்பானா இயேசுவை? இல்லைங்க. யாருன்னா அவரை சாவச்சிருப்பாங்களா அங்க இருந்தவங்க? இல்லைங்க. ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அவர் மரிச்சு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிறகு, இஸ்ரவேல் விழுந்த பிறகு, அவரை மறுதலிச்ச பிறகு தாங்க ரகசியத்தை ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வராரு பவுல் மூலியமாக. புரியுதுங்களா? அதெல்லாம் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேங்க. அது ரகசியம் என்ன, ஏன் இயேசு கிறிஸ்துவை இவங்க சாவடிச்சாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு போதிக்க போறேங்க. போதிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குங்க, நேரம் இல்லை. 1000கணக்கான லட்சக்கணக்கான செய்தி என்கிட்ட இருக்கு, நேரம் இல்லை. ஸோ பவுல் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவரும் கிடையாது, அதுக்கு அவர் தகுதியற்றவர். அவர் 13வது அப்போஸ்தலனும் கிடையாது. அவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரே அப்போஸ்தலன். ஸோ அப்போஸ்தலன் எந்த விதமான இயேசு கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய போதனைகளை அவரு டீச் பண்ணியது கிடையாது. ராஜ்யத்தினுடைய அந்த டாக்டரின்ஸை போதிக்காம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து தந்ததை, வெளிப்பாடாக தந்ததை, ரகசியமாக வைத்து இருந்து தந்ததை தான் அவர் போதித்தார். அதை தான் நாமும் போதிக்கணும், அதைத்தான் நம்பணும். ஏன்னா நம்மளை ஆண்டவர் எப்படி ஸ்திரப்படுத்துவாரு? அவர் போதித்த அந்த சுவிசேஷத்தை வைத்து தான் நம்மளை அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் போதித்ததை நம்பினாதான் நமக்கு ரட்சிப்பு, நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா கைவிடப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.